காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய வேத வசனம் சமாதானத்தை குறித்து 6 நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு கடைசியாக 7வது நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். வேத வசனம் மழை போலவும் பனியைப் போலவும் இறங்கி வந்து நம்முடைய இருதயத்தை நனைத்து சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம், வெற்றி, வாழ்வு என்று நாம் விரும்பும் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகையினால்தான் அந்த வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள். ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நற்செய்தி பொருந்த வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். அதற்காகவே தான் தேவனின் நோக்கம். அதற்காகவே தான் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அது நம்முடைய வாயின் வார்த்தைகளாக வேண்டும். நம்மையும் அவரிடத்தில் வரும் வார்த்தைகளையும் தேவன் எவ்வாறு இணைத்திருக்கிறார் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாயினால் பேசுவதன் மூலம் பூலோகத்தில் தேவைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தோடும் நிறைவோடும் இணைப்பு கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் பஞ்சம் இல்லை, தாழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை. அது சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகன், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா நன்மைகளாலும் நிறைந்திருக்கிற இடமாகும். ஆனால் பூலோகமோ பாவத்தின் நிமித்தமாக பஞ்சம், பட்டினி, குறைவு, தாழ்ச்சி, வியாதி, துன்பம், நிம்மதியற்ற சந்தோஷமற்ற நிலைமை என்பவைகளால் நிறைந்திருக்கின்றது. இதன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களோடு இணைப்பை பெறுகிறோம். மின்சார இணைப்பை பெறும்போது ஒரு இருள் அடைந்த வீடு எப்படி பிரகாசம் அடைய முடியுமோ அப்படியே வார்த்தையின் மூலம் பரலோக ஆசீர்வாதங்களோடு இணைப்பை பெறுகிற நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வடைகிறது. நம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இப்படி வாழும்படியாகத்தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வேறு வழி இல்லை. தேவனுடைய வார்த்தை நம் உள்ளத்தை நனைக்க வேண்டும். அது நனைத்தால்தான் முளை கிளம்பும். முளை கிளம்பினால்தான் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் உண்டாகும். சுகம், சமாதானமும் நல்ல எதிர்காலமும் வெற்றியும்
வாழ்வும் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக ஏற்படுகின்ற விளைச்சல்தான். இதை தவிர வேறு வழி இல்லை. இயேசுவை வேதம் வார்த்தை என்று அழைக்கிறது. பாவத்தின் மூலம் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்த நமக்கு இயேசுவின் மூலம் திரும்பவும் தேவனோட இணைப்பு உண்டாயிருக்கிறது. நாம் தொடர்ந்து அந்த இணைப்பிலே வாழ்வதற்கு அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும் அறிவையும் நமக்கு தருவதற்காக ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த 7 நாட்கள் தேவ சமாதானத்தை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பழைய காரியங்களை கேட்டு பயன்பெற்று நம் ஆசீர்வாதத்தை நாம் இந்த மாதத்திலே பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.